இவிஎம் சரியா இல்லாதனால தான் கட்சிகள் தோற்கின்றன. அது அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி. இவிஎம்ல தான் குறை இருக்கு, அதனால தான் நாங்கள் ஜெயிக்கல. கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க, ஹிமாச்சல் பிரதேஷில் ஜெயிச்சாங்க, அப்போ இவிஎம்ல குறை இல்லை. ஏன் டிஎம்கே இங்கே ஜெயிச்சிச்சு, அப்போ இவிஎம்ல குறை இல்லை. ஆனால் எதிர்கட்சியோ பிஜேபியோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம்ல குறை. இப்போ அந்த வாக்கு செல்லுபடி ஆகுதில்லை. அதனால அதுலேருந்து மூவ் ஆயிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க, நீங்க ஈடிய அரசியல் ரீதியா உபயோகிக்கிறீங்க, எதிர்கட்சியை எப்ப பாரு குவெஸ்டின் பண்றீங்க, சர்வே பண்றீங்க, சர்ச் பண்றீங்க, அரெஸ்ட் பண்றீங்க, கோர்ட்டுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னாங்க. அதையுமே கோர்ட், சுப்ரீம் கோர்ட் மூலமா திருப்பி சொல்றாங்க, இல்லைங்க கேஸ் இருக்கு, வந்திருக்குது. FATFன்னு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு, ஃபண்டிங் ஃபார் டெரருக்கு எகெயின்ஸ்ட் பாடி. அது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் எகெயின்ஸ்ட் டெரர் ஃபண்டிங். அவங்க சொல்றாங்க இடி ஆக்ஷன் எடுத்ததுனால தான் நிறைய இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணவங்களோட சொத்தை அபகரிச்சு லாஃபுல்லி எடுத்துக்கிட்டு அதை ஏலத்தில் விட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணம் பேங்க்குக்கு எங்கே கடன் வாங்கி அவங்கள ஏமாத்தினாங்களோ அந்த பேங்க்குகளுக்கு திருப்பி போய் சேர்க்கப்பட்டது. ரெஸ்டிடியூஷன் அது நடக்குதுன்றத உலக அளவில் இன்னைக்கு பிரேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்ததுனால தான் அது நடக்குது. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இடி ஆக்ஷன் நாங்கள், சிபிஐ நாங்கள், இன்கம் டேக்ஸ் வருதுன்னாங்க. ஒரு இடத்துல கூட இன்கம் டேக்ஸ் கேஸ் தப்பாகலை. கோடி கோடியாக வச்சிருந்த பணமும் தங்கமும் இன்னும் இல்லாத சொத்தும் எல்லாம் வழியில் வருது. அதனால அது கண்டா பிடிக்கல. சரி, இதெல்லாம் சொன்னாங்க, அதுவும் ஆயிடுச்சு. இப்போ அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு, இங்கே வரக்கூடாது, செய்யக்கூடாது. தேசத்தில் 13 தரம் நடந்திருக்கு. அந்த எஸ்ஐஆரை பற்றி அப்போ ஒன்றும் சொல்லலை, இப்போ சடனாக வராங்க இவங்க. அதான் வரப்போறிய தேர்தலில் தோல்வி நிச்சயம். அதனால இப்போலேருந்தே அங்கே ராகுல் காந்தி ஹரியானாவில் போய் சொல்றாரு, பீகாரில் எலெக்ஷன், ஆனால் இவர் ராகுல் காந்தி ஹரியானாவுக்கு போறாரு, அங்கே போய் சொல்றாரு இல்லை இவ்வளோ ஓட் சோரி நடந்திருக்குன்னு. ஓட் சோரி நடந்துச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்டு கேட்குறேன் ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில். அதாவது ஒரே பேர், ஒரே சொந்தக்காரங்க பேரு, ஒரே வயசு, பட் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர், அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ், ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற. 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் குளத்தூர்ல. உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்துமதிப்பா சொல்லலைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். பூத் நம்பர் 157 157 ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் 3 முறை வருது. ஒரே அட்ரஸ்ல, ஒரே வயசு, அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே. ஆனா அவர்கிட்ட 3 எபிக் நம்பர் இருக்கு. ஓட்டர் ஐடி கார்டு 3 இருக்கு வேற விதமா, அதே பேரு, அதே அப்பா பேரு, அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும். அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட், குத்து மதிப்பா சொல்றது, 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க குளத்தூர்ல. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன் கேள்வி. இதெல்லாம் ஃபேக்கு தானுங்க, இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர். இல்லை எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணான்னா இந்த ஓட்டு, ஃபேக் ஓட்டு, 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா? நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? நான் கேட்கலாம் இல்லைங்களா? உங்க ப்ரொட்டஸ்ட் எஸ்ஐஆருக்கு எகெயின்ஸ்ட்னா உங்க தொகுதியில் இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது? அது வேணுமா உங்களுக்கு? அதனால தான் ஜெயிச்சிங்களா? இப்படியாக இன்னும் சொல்றேன் உங்களுக்கு, ஒரே அட்ரஸ், அதே குளத்தூர் தான், 30 ஓட்டர் ஐடிஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட் இன் ஒன் சிங்கிள் அட்ரஸ். ஒரே அட்ரஸ்ல 30 ஓட்டர் ஐடிஸ் இருக்குது. ஹவுஸ் நம்பர் 11, பூத் 84. நீங்க போய் செக் பண்ணுங்க, மீடியா போய் செக் பண்ணாங்க, அப்பவாது நம்புவாங்களான்னு பார்ப்போம்.
30 ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸில், ஹவுஸ் நம்பர் 11, பூத் நம்பர் 84. அதே மாதிரி 62 ஓட்டர் ஐடி, ஒரே வீட்டில் பல ரிலிஜன்ஸ் இருக்காங்க. இந்த 62 ஓட்டர் ஐடி இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க. ஹவுஸ் நம்பர் 20, ஹவுஸ் நம்பர் 20, பூத் 187. அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்களா? அது ஓட்சோரியா இல்லையா? அடுத்த கேள்வி, 80 ஓட்டர் ஐடிஸ், அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன், பலதரப்பட்ட மதங்கள். ஹவுஸ் நம்பர் 10, பூத் 140. அங்கேயும் 80 ஓட்டர் ஐடிஸ் அந்த ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டில் இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு மதம். ஆக்சுவலா வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, இந்த விஷயத்துல வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஓட்டர் பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது. இதை திருத்தணுமா வேணாமா? மொத்தத்தில் ஒட்டு மொத்தமா 5964 மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது ஓட்டர்கள் கொளத்தூர்ல இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை. அவங்க எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியை நான் எடுத்துட்டு சொல்றேன். இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு, இவ்வளவு டியூப்ளிகேஷன் இருக்கு, இவ்வளவு நம்மளுக்கே புரியுது ஏதோ கட்பட், ஹிந்தியில் கட்படுன்னுவாங்க, இவ்வளோ ஏதோ குளறுபடி இருக்கு அப்படின்னு. ஸோ இதை சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா? சரி, இதே இதை ராகுல் காந்தி போய் மகாராஷ்டிராவில் சொல்லிட்டே இருக்காரு.